அப்புறம் அடுத்து மாத்ரு சப்தக. அடுத்து இன்னும் என்ன பாக்கி இருக்கு? 3 தானே வரணும். பிரதமா விபக்தி, பிரதமா விபக்தி, ஏகவச்சனம். ஏகவச்சனம். துஹிதா. துஹிதா அதுவும் அதேதான். ஆகாராந்த ஸ்ரீலிங்கி. Sorry, no, I didn't listen. It is not akarantama, it is rikaranta. மாத்ரு சப்தம். மாத்ரு சப்தம். மாத்ரு சொல்லக்கூடாது. மாத்ரு சப்தம். மாத்ரு rikaranta. Duhitru rikaranta. So when the rikaranta shabdam is there, the prathama vibhakti ekavachanam will come in a only. Like pitru will become pita, matru will become mata, duhitru will become duhita, swasru will become swasa. Understand? Okay. Duhita. Sru shabdaha, sru srukaranta. Rikaranta. Rukaranta, rudane, rukaranta. Srilinga. Hitru shabdaha. Duhitru. Duhitru shabdaha. Prathama vibhakti ekavachanam. Pita. Pita, அதேதான் பித்ரு. ருகாராந்த, ரிகாராந்த, ரிகாராந்த, அதாவது புல்லிங்க, புல்லிங்க, என்ன சப்த, பித்ரு சப்தக. Pitru, same, all these are same. பித்ரு சப்தக, பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பர்த்தா, 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 பதி. பர்த்தாங்கிறது ஏக பத்ரா, பர்த்தாங்கிறது பத்ருவா இல்லையே? பர்த்ரு. பர்த்ரு. ரிகாராந்த வந்து மேல். சோ இது வந்து புல்லிங்க. பர்த்ரு சப்தக ஏகவச்சனம். ஏகவச்சனம். பத்திஹி. 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 பத்திஹியும் மேல் தானே, புல்லிங்க தான் இல்லையா? பத்திஹி. பத்திஹி. பத்ரி. பத்ரி என்ன அந்தம்? அது என்ன அந்தம்? அது பத்தினா ஈதானே. ஈதானே ஈதானே. இகாராந்த. இகாராந்த புல்லிங்க பத்தி சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது பத்னி. பர்ணி. பத்னி தானே வரும். பத்னி தான் வரும். பத்னி வைஃப். பத்னி. பத்னி இகாராந்த. ஈகாராந்த. நீ 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 இகாராந்த ஃபெமினைன் ஸ்ரீலிங்க. பத்னி சப்த. பத்னி சப்த தானே. பத்னி சப்த. கரெக்ட் தான். ஏகவச்சனம் பிரதமா விபக்தி. அப்புறம் ஜாமாதா. 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 ஜாமாத்ரு அதுவும் அப்படித்தானே வரும். ஜாமாத்ரு. பத்ரு. ரிகாராந்த ஜாமாத் சப்தக புல்லிங்க. ஜாமாத் சப்தக ஏகவச்சனம் பிரதமா விபக்தி. அப்புறம் ஸ்வசா. ஸ்வசா. ஸ்வசாங்கிறது அது இது ஸ்வசா ஆகாராந்தவா? இல்ல, ஸ்வஸ்ரு. ருகாராந்த ஸ்ரீலிங்க ஸ்வஸ்ரு சப்தக ஏகவச்சனம் பிரதமா விபக்தி. அப்புறம் ஆக்ஷாவா? ஆக்யா. ஆத்யாவா? சரியா தெரியல. அதனால ஆத்யா. ஆத்யா. This is akaranta ஸ்ரீலிங்க.
ஆகாராந்த புல்லிங்க ஆக்யா ஸ்திரீலிங்க ஸ்திரீலிங்க ஆகாரந்தாம் ஆக்யா 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 ஆகாராந்த ஸ்ரீலிங்க ஆக்யா ஆக்யா ஆக்ய சப்தகவா ஆக்யா சப்தः ஆக்யா சப்தக புல்லே ஏகவச்சனம் பிரதமா விபக்தி okay yeah சிசுஹு you can mute yourself. ஓகே Dhanalakshmi madam. Dhanalakshmi madam, class வந்திருக்கீங்களா? Because I am sharing the screen, I can't see who is Mata, that. can I try Mata? This is Ramya here. Just wait. Those Yes, who have ma'am. not attended last class, I want to give them a chance first. Okay. Those who did not say during the last class. So Dhanalakshmi madam, if you have attended, you can take up. If she's not there, then Ramya madam will take up. இருக்கா மாட்டா? Dhanalakshmi madam இருக்காங்களா? இருக்கா மாட்டா. Okay. It's okay. Ramya madam, you do it. Yes, Mata. Shishuhu. Shishuhu na ukaranta pullinga shishu shabda prathama vibhakti ekavachanam. Ganam. கேக்குறதா? ரொம்ப லேட்டா வந்து கேக்குறது பரவாயில்ல. அடுத்து நீங்க பண்ணுங்க. ரம்யா மேடம் you can continue. Okay, Mata. Ganam, Ganam, Akaranta Napumsakalinga, Gana Shabda, Prathama Vibhakti, Ekavachanam. காராந்த நபும்சகலிங்க. Okay. Gana Shabda, Prathama Vibhakti, Ekavachanam. அதுக்கப்புறம் லாலயதி இதுல வந்து பரஸ்மைபதி பிரதமா புருஷः ஏகவச்சனம். இது தாத்து வந்து லால் லல் தாத்து. லை. That is lal dhatu, that is the nijanto rupam. That's okay. Okay, Mata. You don't. லல் தாத்து. ஓகே. அதுக்கப்புறம் துஷ்யந்தி தீதஹந்தி துஷ்யந்தி பரஸ்மைபதி பிரதமா புருஷ பகுவச்சனம். And dhatu is tushya dhatu, Mata. Tushna. Tush. Dhatu. அதுக்கப்புறம் வந்து அனுசரதி is again பரஸ்மைபதி அனுசரதி பிரதம புருஷः ஏகவச்சனம். And dhatu is Can you understand something? Anu is the முன்னாடி வருது, that is saka prefix. So prefix. upasargam. Okay. Upasargam. Okay. Anu is the upasargam. Then sarati dhatu. Saradhatu. Sru. Sru. Okay. Sru. I think we did it last class also. Sru. Okay, I think, Mata. 1 minute. I just see. I think we did it last class. Sarati, pravahati, patrat sravati. See, jalam sravati. So I said the Okay. sru Sru dhatu. Sru. Okay, Mata. Akarna yamaha. Akarna yamaha. V இருக்கிறதுனால it is again parasmaipati but uttama purusha. And yamaha is bahuvachanam, Mata. Yes, correct. Bahuvachanam. Then pamsuhu is ukaranta. The dhatu is karna. Karna. Sorry. Karna is to hear. Now akarna. Is the upasargam. Karna is the dhatu. Okay. So Okay. akarna yamaha. So that is, it is uttama purusha bahuvachanam. Okay. Bahuvachanam. Okay, ma'am. So parasmaipati uttama purusha bahuvachanam. Will be the upasargam karna dhatu. Then pamsuhu is ukaranta pullinga
पासु पांसु पांसु शब्द पांसु शब्द पांसु शब्दः प्रथमा विभक्ति एकवचनम् भ्राताः भ्राता चली भ्राता भ्राता ऋकान्त पुल्लिंग भ्रातृशब्द प्रथमा विभक्ति एकवचनम् Yeah. ब्रदर ओके So I think that is why I wanted to do the glossary, because you must understand the rikaranta shabdas. So when we are doing the sentences, it will be very easy for us. இப்போ ஈஸியா பண்ணலாம். இப்போ தனலட்சுமி மேடம் கம் வாங்கோ. ஓகே மேடம், நான் இப்ப அடிக்கிறேன். மாதா துகிதா பிதா பர்த்தா ஜாமாதா பதிஹி பத்னி பித்ருஹு ஒழுங்கா படிங்க. பித்ருஹு ஒழுங்கா படிங்க. சாரி புத்திரஹ. அதுக்கு ரூபம் சொல்லுங்க. புத்திரஹ என்னது சொல்லுங்க. புத்திர அகாராந்த அப்படி சொல்லுங்க. அகாராந்த முதல்ல என்ன சொல்லணும்? அகாராந்த புல்லிங்கவா ஸ்ரீலிங்கவா? புல்லிங்க. புல்லிங்க. What is the shabda? புத்திர சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அவ்வளவுதான். ஆக்யா சொல்லிட்டா, சிசுஹு சொல்லிட்டா, கானம். Just read it. ஆக்ஞா சிசுஹு கானம். Okay, now do the first line. துஹிதா புத்ரிஹி. ஒழுங்கா படிங்க. பர்த்துஹு. சாரி மேடம். துஹிதா பர்த்ருஹு பர்த்துஹு கிருஹம் கச்சதி. துஹிதா. துஹிதானா என்ன மீனிங்? டாட்டர். டாட்டர். பர்த்துஹு என்ன விபக்தி பார்க்கணும். Bharta is the word, right? Bhartru shabdam. Rikaranta pullinga bhartru shabdam shashti vibhakti ekavachanam. கிருஹம். சொல்றேன் மேடம், ஒரு நிமிஷம். கிருஹம். கிருஹம் குணம் வணி வனானி. நம் ஆகாராந்த அகாராந்த நபும்சலிங்கः சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சரி, பிரதமா விபக்தி அப்படின்னு சொல்றேன். ஓகே, நீங்க மீனிங்க சொல்லும் போது பாருங்க. கச்சதி சொல்லுங்க. கச்சதி என்ன தாத்து? கச்ச. கம் தாத்து. மேடம் போன லாஸ்ட் கிளாஸ்ல தாத்து கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்தலாம் நீங்க. நான் வரல, நான் சொல்லி கொடுக்கல. நீ தாத்து அது அஷ்டாத்தியாயில எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தேன். I will do it again today. No problem. Okay. So gacchati. So gam dhatu. இது பரஸ்மைபதியா ஆத்மநேபதியா? எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம பரஸ்மைபதியா ஆத்மநேபதியான்னு? கச்சதி பரஸ்மைபதி. சீதஹ அந்தி இல்லையா? சீதஹ அந்தி சீதஹத மீவஹ மஹ. இது பரஸ்மைபதி. தே இதே அந்தே சே இதே துவே. அப்புறம் என்ன வருமா? அம் வஹி மஹி. இது ஆத்மநேபதி எண்டிங்ஸ். சோ இது டி தான் வந்திருக்கு. அதனால it is பரஸ்மைபதி. we should understand with the ending. okay, so பரஸ்மைபதி கம் தாத்து. என்ன புருஷ? பிரதம புருஷக. பிரதம புருஷ. என்ன வச்சனம்? ஏகவச்சனம். ஓகே, மீனிங் சொல்லுங்க இப்போ. மகள் பர்த்தாவுடன் கிரகம் செல்லுகிறாள்.
கிரகம். ஓகே, கிரகம்னா என்னது? கிரகம்னா வீடு. ஓகே, இப்போ துஹிதாங்கிறது பிரதமா விபக்தியில வந்துடுது. கர்த்திருபதம் கரெக்டா? ஹூ இஸ் டூயிங் த ஆக்ஷன், யாரு செய்யறாங்களோ அது கர்த்திருபதம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. பர்த்துஹு அப்படிங்கிறது ஷஷ்டி ஆஃப் த ஹஸ்பண்ட், கணவனுடைய. அப்போ வீட்டிற்கு செல்கிறாள். ஓகே, அப்போ வீட்டை அடைந்தாள். இப்ப இது என்ன விபக்தியில வரும்? கிரகம் வந்து சதுர்த்தி கிரகம் வித்தியாலதான் வரும். எப்போதுமே நம்ம நபும்சகலிங்கத்துல பலம் பலே பலானி, பலம் பலே பலானி, பிரதமா வித்வித்தியாவும் ஒரே மாதிரி தான் வரும். இட் வில் பி த சேம். சரி சரி சரியா? இந்த இடத்துல வந்து இது கர்ம பதமா வருது. எங்கே அவன் எங்க போய் சேர்ந்தா, எங்க போனா, நீ கேள்வி துஹிதா எங்க போனா அவளோட கேள்வி கேட்கும் போது தட் இஸ் கர்ம பதம். ஓகே, துஹிதா இஸ் த கர்த்திரு பதம். சோ மகள் கணவருடைய வீட்டுக்கு செல்கிறாள். ஓகே, போகிறாள். பட் ஆக்சுவலி கிரகம்ங்கிறது நான் இப்ப முதல்ல சொல்லி கொடுக்கும்போது இன் தமிழ் யூ ஹேவ் டு சே டு. இப்ப இங்கிலீஷ்ல சொல்லிடலாம், the daughter is going to the husband's house அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஹவுஸ் ஆஃப் த ஹஸ்பண்ட் எப்படி வேணாலும் சொல்லிடலாம். ஆனா தமிழ்ல வந்து நான் ஐன்னு போடணும்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கணவருடைய வீட்டை அடைந்தாள் அப்படி சொல்றேன். ஓகே 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 ஓகே, யூ கேன் மியூட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் another one person, Lalita Balaji madam, come. Mata duhituhu sishum lalayati. Mata is karturpadam, so amma, mother. Duhituhu, duhituhu, duhitru, duhitru dhanaram. So rukaranta, Strilinga, duhituhu, second, that is only. இப்பதானேமா பார்த்தோம் பர்த்தி ரிகாராந்த சப்தத்துல. நம்ம ரிகாராந்த சப்தத்தை யூ ஆல் கீப் இட் ஓபன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. பித்ரு, மாத்ரு, பர்த்ரு, அப்புறம் ஸ்வஸ்ரு, துஹித்ரு. ஓகே, sixth vibhakti. This is sixth vibhakti. So duhituhu. Okay, so mom, then mother, sishum lalayati. Okay, so no. The mata duhituhu, the sixth one. Shishum is shishu, ukaranta pullinga hai, dvitiya vibhakti. Lalayati is founding actually. So lalayati is parasmaipadi ekavachanam. இல்ல shishum is dvitiya vibhakti ekavachanam. Lalayati is parasmaipadi. You have to say enna Parasmaipadi. Parasmaipadi. Actually, the dhatu is actually lal, but since it is a nijanta dhatu, you all don't know now. Afterwards, it becomes lalina aido. Okay, this so lalina aido nijanta rupatla, and the lalingகிறது தான் லாலயத்தின்னு. ஓகே, so இப்போதைக்கு நீங்க அது மட்டும் அதெல்லாம் வேண்டாம். பரஸ்மைபதி பிரதம புருஷ ஏகவச்சனம். Okay. Do the next sentence also. Or tell the meaning of the sentence. The mother was fondling. The mother fondling. Okay, the mother fondling is the mother is fondling the daughter's child. The daughter's child. Okay. Okay, the mother is fondling the child of the daughter. அப்போ இது வந்து பாசிவ் வாய்ஸ்ல வருமா? அப்ப இல்லையே, இங்க வந்து பாசிவ் வாய்ஸ் இருக்கு. இல்ல. ஓகே, இல்ல நீங்க மதர் ஃபாண்டல்ஸ்னு கூட சொல்லுங்க. ஓகே, is fondled by அப்படினா தான் பாசிவ் வாய்ஸ். ஓகே, is fondling is active. ஓகே, நெக்ஸ்ட் சிஷவக மாத்ருணாம் கானேன த்ருண்யந்தி. துஷ்யந்தி. துஷ்யந்தி. Shishavaha, Shishuhu, Shishavaha. Okay, so the children, Matrunam. So, okay, Shishavaha is Ukaranta, Pullingaha,
बहुवचनम उकारन्त पुल्लिंग बहुवचनम शिशु शब्दः शिशु प्रथमा शब्दः विभक्ति प्रथमा say विभक्ति all that in a line ओके 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 ant उकारान्त लिंग शब्द विभक्ति वचनम these are the 5 things we have to say उकारान्त पुल्लिङ्गः शिशुशब्दः प्रथमा विभक्ति बहुवचनं शिशवः देन् मातॄणां मातृ ऋकारान्त स्त्रीलिङ्ग मातृशब्दः मातॄणां इस् 6th विभक्ति षष्ठी विभक्ति षष्ठी विभक्ति एकवचनं मातुः is एकवचनम ओके This मातॄणां मातॄणां रामाणां ओके adamanu षष्ठी बहुवचनम बहुवचनं षष्ठी बहुवचनं देन् गानेन गानं मकारान्त नै अकारान्त पुल्लिङ्ग नकार नपुंसकलिङ्ग गानं शब्दः गान शब्दः गान गान அகாராந்த அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் it is ending in akaranta this anta is a so it cannot become ganam it has to be gana only गान ओके ओके नकारान्त पुल्लिङ्ग akaranta pulli napumsakalinga गान gana शब्दः अकारान्त नपुंसकलिङ्ग गान शब्दः तृतीया विभक्ति राम रामो राम रामं रामो राम रामेण ओके एकवचनं तृतीया विभक्ति एकवचनं तुष्यन्ति तुष्यन्ति तुष् शब्दः तुष् धातुः तुष् धातुः அப்போ வந்து तुष् धातुः परस्मैपदी and प्रथमा विभक्ति बहुवचनं when it is dhatu you should say purusha ओके ओके पुरुष प्रथम पुरुषः बहुवचनं so what is the meaning शिशवः the children तुष्यन्ति என்னது what is the meaning of tushyanti are pleased okay pleased okay yeah. the children were pleased ganena அப்படினா என்ன गानेन பாடுறது okay गानेन if you are saying in English it should be with by and all that for tritiya vibhakti if it is Tamil you should say all udan odu okay குழந்தைகள் okay குழந்தைகள் அம்மாவின் பாட்டினால் சந்தோஷப்பட்டார்கள் அப்படிதான் சொல்ல முடியல அம்மாவினுடையவா அம்மாக்களுடையவா இஸ் பகுவச்சனம் ஓகே அம்மாக்களுடைய மாத்ருணம் அம்மாக்களுடைய பாட்டே ஓகே குழந்தைங்க அப்படின்றத தன்னோட அம்மாக்கள் ஓகே குழந்தைகள் அம்மாக்களின் பாட்டை பாட்டினால் விபக்தி ஓகே பாட்டினால் சந்தோஷப்பட்டார்கள் so the children were pleased by the pleased with the song of the mother okay it is ganena you should not say songs okay it is ganena it's ekavachanam when you are doing the translation we have to see the vachanam okay ganena tushyanti okay you can mute yourself okay ma'am ஒரு டவுட் கேட்கலாமா சுமதி சொல்லுங்க இது எல்லாமே இதுல வருது பகுவச்சனம் வருது கானேன மட்டும் தமிழ் இதுல சிங்குலர் வருது மேம் ஓகேவா அம்மாவினுடைய பாட்டினால் அம்மாக்களுடைய பாட்டினால் அவ்வளவுதான் it is not that see we have to see whether the shishavaha and tushyanti should be in accordance with each other should be correlative okay that is in bahuvachanam means this verb also will be in bahuvachanam inside you can be one also right okay seri ma'am the boys are beating with the stick beating the horses okay the men are beating the horses with the stick correct so a stick is only dandena purushaha ashwan dandena tadayanti so the purushaha it is there the men so purushaha
Ashwan, the horses, they become Ashvaha, Ashvau, Ashvaha, Ashvam, Ashvau, Ashwan. They are beating the Ashwan. horses, so it is Dvitiya Vibhakti, Bahuvachanam. So the Purushaha, the men, are beating will be Tadayanti, because that is correlated. The horses, Ashwan. With what? With a stick. With the stick. Okay. Correct? Okay, ma'am. Okay. Yeah. A stick, dande, or with a whip. A whip is what? Kasha. We already read in one of the lessons. So Kashaya. So that can be a singular, right? Okay. But that is only the instrumental case. Okay, That ma'am. is- Okay. Understand? Yeah. So Now you do English the next one. English the children enjoyed the mother's song either. The children enjoyed the song of the mother அப்படின்னு போடுறதா? எப்படி வேணாலும் எழுதலாம். The சரி. mothers, நீங்க mothersனு போட்டேன்னா after the S you should put the apostrophe. Okay. Because Okay. it is S is mothers is ஆமா. plural. If you put the song of the mothers அப்படின்னு போட்டானா you don't have to put an apostrophe. It's all the Okay. same. Okay. Now you can meet Lalita madam. Okay. Sumati madam. पत्नी पत्युः आज्ञाम् अनुसरति. पत्नी ರಿಕಾರಾಂತ ಅಲ್ಲಯಾ? ಈಕಾರ. ಓ ಓಕೆ. ಈಕಾರ ಅಂತ ಸ್ತ್ರೀಲಿಂಗ ಪತ್ನಿ ಶಬ್ದ ಏಕವಚನಂ. Pratama vibhakti. ಪ್ರಥಮ ವಿಭಕ್ತಿ Always ಏಕವಚನ. keep in your mind, if it is a rikaranta, that will be only the Pratama vibhakti ekvachanam. I told you. Pitru will be pita, matru will be mata, jamatru will be jamata, swasru will be swasa. Understand? So when it is a rikaranta, the Pratama vibhakti ekavachanam will be only. That is the way it goes. So this is ikaranta. So patni is ikaranta. Okay. Patyuhu. பத்யுஹு வந்து பத்தின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. பத்தி நான் எழுதி வைக்கல. ஓகே ஃபைன். அது வந்து ஈகாராந்த. Ikaranta. எஸ் இகாராந்த புல்லிங்க பத்தி சப்தः பிரதம விபக்தி. No. இல்ல சிக்ஸ்த் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் பத்யுஹு. ஆக்ஞாம் ஆக்ஞா இது மாதிரி. சாரி மேம், அந்த பேஜ் இல்லன்ட்டு. ஐ டோன்ட். ஆக்ஞா வந்து என்னது? எந்த லிங்கம்? ஆக்ஞா. இதுவா? ஆக்ஞா 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 ஆக்ஞா. The last order. ಫೀಮೇಲ್. ಓಕೆ. ಆಜ್ಞಾ ಆಕಾರಾಂತ ಸ್ತ್ರೀಲಿಂಗ ಆಜ್ಞಾ ಶಬ್ದಃ ಪ್ರಥಮ ವಿಭಕ್ತಿ ಏಕವಚನಂ. Why Pratama vibhakti? Agnya. ஆக்ஞா சாரி ஆக்ஞா. ஆக்ஞாம் வந்து செகண்ட் பகுவச்சனம். இல்ல Dvitiya vibhakti. ஒரு வீக் கிளாஸ் இல்ல. What to do? வித்யா விபக்தி. ஓகே. அனுசரதி இஸ்வா ஸ்ர. எதுமா? Sru is the dhatu. ஸ்ரு. ஓகே, கரெக்ட். ஸ்ரு தாத்து பரஸ்மைபதி வித் அந்த உபசர்க்க அனு உபசர்க்க ஏகவச்சனம் தான் அண்ட் பிரதம விபக்தி. Pratama purusha. பிரதம புருஷ ஏகவச்சனம். பத்னி பத்யுஹு ஆக்ஞாம் அனுசரதி. வைஃப். பத்யுஹு வந்து ஹஸ்பண்ட்ஸ். ஆக்ஞா இஸ் ஆர்டர். அனுசரதி வந்து ஃபாலோஸ் இல்லையா? the wife follows husband's order. Okay. Thank you ma'am. அடுத்ததும் Next படிக்கவா? one also. Yes. புத்ரஹ பிதுஹு ஆக்ஞயா அவ்வளவுதானா? இல்ல அடுத்தது Jamatuhu. ஜாமாத்துஹு. ஓ, இது ரொம்ப பெரிய சென்டென்ஸ். கிருஹாத் ஸ்வசாரம் ஆனயதி.
புத்திரஹ வந்து அகாராந்த புல்லிங்க புத்திர சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். Okay. பித்துஹ வந்து பிதா சப்தः and இது ஷஷ்டி விபக்தி. So Pitru Shabda. Vikara. பிதா Pita is the Pratama Vibhakti Ekavachanam. Okay. So, அது Pitru பித்ரு Shabda. சப்தம். ஓகே Vikara. ஓகே. அப்ப பிதா அப்ப அகாராந்த ஆகாராந்த சொல்லணுமா இல்ல உக்காராந்த ஹிருகாராந்த Vikarantama. ஹிருகாராந்த பிதா மாதல ஹிருகாராந்த புல்லிங்க பித்ரு என்ன சொன்னீங்க? பித்ரு சப்தः இதுதான் பிரதமா விபக்தி ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஆக்ஞா will be ஆக்ஞயா சீதையா மாதிரி. So சீதையா தேர்ட் நினைக்கிறேன் இல்லையா? தேர்ட். ஓகே த்விதியா. ஓகே ஆக்ஞா ஆகாராந்த ஸ்திரீலிங்க ஆக்ஞா சப்தः द्वितीया विभक्ति तृतीया विभक्ति एकवचनम. जामातुहु அது வந்து ஷஷ்டி விபக்தி. ஜாமாத் அது ஃபர்ஸ்ட் அதோட இது. What is that? Like pitru, jamatru, I told you. ஜாமாத்ரு. ஓகே. ரிகாராந்த ஸ்ரீலிங்க ஜாமாதா is மாப்ளை. இது வந்து டாட்டர் இன் லா. No. This is son-in-law, Jamata. Son-in-law, okay. Pullinga, Jamatru Shabdaha, Shashti Vibhakti Ekavachanam. Grihat will be Ramat Madri. So, adu Panchami. So, Akaranta Napumsakalinga गृह शब्दः पंचमी विभक्ति एकवचनम. स्वसारम வந்து ஸ்வசா மாதா மாதரஹ மாதாரம் அந்த மாதிரி ஸ்வசாரம். Okay, you all have to see ஸ்வசாரம் is with Dvitiya Vibhakti Ekavachanam. Rikaranta Shabdas, we have to learn the forms. இல்ல அது நீங்க சொன்னீங்க எனக்கு மறந்து போச்சு. I forgot and I can't find it. அந்த forms பார்த்தாதான் அந்த லெசன் பண்ண முடியும். ஆமா நான் அது படி நான் வந்து மாதா பிதா தாத்தா தான் எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் எழுதல. I lost it on WhatsApp. Okay. ஸ்வஸ்ரு சப்தः புல்லிங்க புல்லிங்க கிடையாதுமா. ஸ்வஸ்ரு cannot be pullinga. Swasru means what? Sister. Oh, okay. Strilinga swasru shabdah swasaram will be dvitiya vibhakti ekavachanam. ஆனயத்தி படிச்சிருக்கோம். நை I think is நை நினைக்கிறேன்ல. நீ தாத்து பரஸ்மைபதி பனயதி பிரதம புருஷ ஏகவச்சனம். is the upasarga. உபசர்க. ஓகே. புத்திரஹ. Say the meaning of the sentence. புத்திர வந்து child. பித்துஹு. புத்திரஹ is the son. Okay. புத்திர is son. பித்துஹு வந்து of dad. ஆக்ஞா order. ஜாமாத்துஹு கிருஹாத் ஸ்வசரம். கிருஹாத் in the house, of the house அப்படி வரும். From the house. Panchami. From the house. Okay. ஜாமாத்து. தெரியல மேம். கஷ்டம். புத்திர son. Putraha. Anybody who can do. Otherwise, I will do it. Anyone, it's open. நான் சொல்லட்டா? அம்மா நான் சொல்லட்டா?
1 minute. Yeah, already who has said, don't say. Sujata Okay. ma'am want to try. Ah, madam. Oh, madam. Sujata Son, ma'am. madam. Yes, madam. Son brings the sister from son-in-law's house by the order of father. Oh, The son, okay. Son brings the sister from son-in-law's house by Sister the order இல்லையே. of father. With the இங்க order of the father, by the சிஸ்டர் order of இல்லையே, சிஸ்டர் வரலையே இங்க. Swasaram, Son brings the sister sister. from son-in-law's house by the order with the order of father. From the house of the son-in-law, okay. Or the son-in-law's house, it's also okay. Son-in-law's house. Where anybody has doubt, please ask me, I'll clarify. It's a big sentence. Putraha, the son, pituhu agyaya, with the order of the father. Okay, jamatuhu, the son-in-laws, from the son-in-law's house. Agyaya, swasaram anayati. Okay. So all these you leave. Now what is that? Putraha is the kartrupadam, that is the subject. Karma padam is swasaram. Okay. Ditya vibhakti. The son, anayati, brings the sister. Okay. That is only that. See, the kartrupadam is putraha. Swasaram is the karma padam, ditya vibhakti. Anayati follows putra. So these are all in between, they have been joined. Pituhu agyaya, with the order of the father. Okay. Anayati, brings. Whom? Swasaram. From where? Jamatuhu grihat. Are you able to understand now? இப்படி கூட சொல்லலாமா? ma'am. The son on father's order brought the On the English way, you can use it anyway. By the order of the father, with the order of the father. Okay. On following the order of the father, anything you can say. See, contextual translation can be anything. But I'm just giving you the correct meanings of the words. Okay. அப்போ மகன் அப்பாவினுடைய ஆணையால் மாப்பிள்ளையின் வீட்டிலிருந்து தங்கையை அழைத்தான். ஓகே, கூட்டி வந்தான் அப்படி கூட சொல்லலாம், அழைத்து வந்தான். Anything okay? Yes, okay. Thank you, ma'am. Thank you, Sujata ma'am. Yeah, so this is how you do it. So you can mute yourself and Revati ma'am can come forward to do the next sentence. Yes, Mata. Vayam shakatasya sabdam akarnayamaga. Vayam அது என்ன மாதா? யுஸ்மத் சப்தகம். யுஷ்மது அஸ்மது ரெண்டுமே நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், எல்லாரும் பயாட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. பயம், ஏன்னா அவ கடைசியில பாருங்க, they are very smart, they give two words using asmad and yushmad. இப்போ asmad will be bayam, we, you, we too, we all, that will be asmad. You too, you all will be yushmad. ஞாபகம் வச்சுக்கோங்க. யுஷ்மத். So bayam, தகாராந்த. ஓகே மாதா. தகாராந்த த்ரிஷுலிங்கேஷு asmad சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ekavachanam. What is the ekavachanam of asmad? No. வயம் வந்து பகுவச்சனம். aham, avam, vayam. Okay. வயம். ஓகே மாதா. ஷகடஸ்ய. This is very easy. ஷகடம் தான மாதா. அப்பனா அஸ்மத் அகாராந்த நகும்சகலிங்க சகட சப்தக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அவ்வளவுதான். சப்தம். இதுவும் சப்தமும் இதுதானே மாதா? நகும்சகலிங்கம். சப்தக அவன் என்ன சொல்றோம்? அகாராந்த புல்லிங்க, ராம சப்தக அப்படித்தானே சொல்றோம். சப்தக இஸ் புல்லிங்க. ஓகே மாதா. அகாராந்த
புல்லிங்க சப்த சப்த சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இதுல வந்து இதுல த்விதியா விபக்தி ஏகவச்சனம். இதுலன்னு இல்ல, if it is அம்முனா it is துத்யா only. ராமஹ ராமோ ராமாஹ ராமம் ராமம் ராமோ ராமான். ஓகே மேடம். ஆகர்ணயாமக பரஸ்மைபதி உத்தம புருஷக பகுவச்சனம். Okay, what is the dhatu I told? Karna. கர்ண கர்ண Karna dhatu and R is upasargam. உபசர்க்கம் உபசர்க்கம் ஆக ஆ Okay, upasargam. Karna dhatu. கர்ண தாது யாமக Parasmaipadi. வந்ததுனால பரஸ்மைபதி Uttama உத்தம purusha bahuvachanam. Tell பகுவச்சனம். the meaning. Sentence or meaning சொல்லுங்க. சாகடஸ்யனா Shakatam. Shakatamna vandi. Cart. சப்தம் அந்த சவுண்ட். We all are hearing the sound of cart. We Correct, hear the Amada? sound of the cart. நாங்கள் நாங்கள் வண்டியினுடைய சத்தத்தை வண்டியினுடைய சத்தத்தை கேட்கிறோம். கேட்கிறோம். அடுத்தது பண்ணுங்க. அடுத்தது யூஎம் ம், யுஸ்மத் சப்தக ம். திரிஷிலிங்கேஷு தகாராந்த நகாராந்த யுஸ்மத் சப்தக திரிஷிலிங்கேஷு ம். அதான். Come on மா, அங்க வயம் இங்க யூஎம் அவ்வளவுதான். யூஎம் அவ்வளவுதான். தகாராந்த யுஸ்மத் சப்தக திரிஷிலிங்கேஷு பிரதமா விபக்தி கரெக்ட் தானே மதா? ம், ஏகவச்சனம். ஏகவச்சனம். தேனுஹு ம், தேனுஹு தேனு சப்த. தேனு சப்தக தேனு. அப்ப உகாராந்த ம். ஸ்திரீலிங்க. ஸ்ரீலிங்க தேனு சப்தக ம். தேனுஹு தேனோஹோ. குரு சப்தத்துல குரோஹோ. ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அதேதான் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அதுதான் ஷீரம். ஷீரம்னா மில்க். மில்க். அப்ப ஷீரம் வந்து இது அகாராந்த நபும்சகலிங்க. பும்சகலிங்க ஷீர சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பிபத பிபத இது பிபத பிபத்தனாக்கா இதுல வருதாமதா? இது What புருஷ? பகுவச்சனம். மத்தியம புருஷக. ம். மத்தியம புருஷக. புருஷ. ஓகே. Now ஷீரம் வந்து why you said பிரதமா விபக்தி? சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ஓ கரெக்ட். யூஎம் யூ ஆல் நீங்கள் பசுவின் பாலை. பசுவினுடைய ஷஷ்டி. பசுவினுடைய துதியா. அப்ப தேர்ட் விபக்தியா மதா? பசுவினுடையங்கறது ஷஷ்டி சொல்லிட்டோம். ஷீரம் வந்து என்ன பிரதமாவா துத்தியாவா? துதியா. So when it is napumsakalinga, always try to understand the meaning. சரி மாதா. செகண்ட் தான் வரும். துதியா விபக்தி. ஆல்ரெடி ஒரு கர்த்ரு பதம் வந்தாச்சு. This is a hint நம்மளுக்கு. Already UM is a கர்த்ரு பதம். So there will not be two கர்த்ரு பதம்ஸ். Okay? வராது. ஓகே மாதா. துதியா. அப்ப துதியா விபக்தி செகண்ட் விபக்தி. துதியா விபக்தி ஏகவச்சனம். ஓகே. அப்ப நீங்க என்ன டிரான்ஸ்லேஷன் சொல்லுங்க. You all drink cow's milk. பசுவினுடைய பாலை. You all நீங்கள் குடிக்கிறீர்களா மதா? குடிக்கவும்.
அவ்வளவுதான். குடி குடிக்கவும்ங்கிறத விட குடிக்கிறீர்கள். கரெக்ட். குடிக்கிறீர்கள். குடி யூ ஆல் குடிக்கவும் ட்ரிங்க்ஸ் சொன்னா ஹவுஸ் ஆர்டர் மில்க். மாதிரி ஆயிடும். லோட் ஆயிடும். Okay, நீங்கள் குடிக்கிறீர்கள். பசுவின் சொல்லுங்க. பசுவின் பாலை குடிக்கிறீர்கள். Okay. Okay, so I hope all of you understood this lesson. Though it's a little tricky one, the Rikaranta Shabdam, if you learn, it will be easy for you. It's not difficult. Only one Pullinga, one Strilinga. If you learn and keep the model will be the same. Then you can do all that. Okay, we will also go to the Saptami also. Yeah. Glossary. Tripura Sundari madam, glossary padingo. Tripura Sundari madam, are you there? மாத்தா இருக்கே மாத்தா. பேக்கக பேக்கக அகாராந்த புல்லிங்க பேக்க சப்த பேக்கக ராமக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். Frog. Read the meaning also. Frog மாத்தா. நீடம் நபுன்சகலிங், அதாவது நீட்டம் அகாராந்த நீட்டம் அகாராந்த நபுன்சகலிங்க நீட்ட சப்த நீட்டம் சப்த. நீடம் சப்த கிடையாது. நீட சப்த. It is akaranta. So it has to be நீட only. நீட சப்த. Because it is napumsaka linga, like palam, it will be நீடம். Okay. Okay மாத்தா. நீடம் நீட சப்த. द्वितीया विभक्ति. By Dvitiya. Okay, Pratama and Dvitiya both. प्रथमा and द्वितीया विभक्ति एकवचनम. Next meaning வந்து next மாத்தா. திவா in during day time அப்படின்னு கொடுத்திருக்கோம் மாத்தா. திவா அவ்யயம். அயன் அவ்யயம். Okay. அவ்யயம் மாத்தா. வர்ஷா வர்ஷா ஸ்திரீலிங்கம். வர்ஷா வந்து ஸ்திரீலிங்கம். ஷான்றதுனால இதுவும் எந்த இது ஆகாராந்த ஸ்திரீலிங்க. வர்ஷா ரெய்னி சீசன். அப்போ வந்து எந்த சீதா அதே மாதிரிதான் சொல்லுவாங்களா? பிரதமா விபக்தி வர்ஷா பிரதமா விபக்தி பகு ஏன்னா ப்ளூரல் தானே மாத்தா, பகுவச்சனம். ஓகே மாத்தா. வாபி வாபி அது வந்து இது அவ்யயம் வராதா? எது அவ்யயம்? வர்ஷாக ரெய்னி சீசன் எப்படி டியூரிங் டே டைம் திவான்றது அவ்யயம்ன்ற மாதிரி வர்ஷாக அது வந்து ரெய்னி சீசன் வராது. வாபி வாபி வந்து ஈகாராந்த ஸ்திரீலிங்க. வாபி வெல் வந்து வாபி சப்த. வாபி வந்து நதி மாதிரி. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அதுக்கப்புறம் வந்து நக்தம். நக்தம் வந்து இன் பை நைட் அப்படி கொடுத்துருக்காங்க. நக்தம் அப்போ நபுன்சகலிங்கம் வருங்களா மாதாஜி? என்ன போட்டிருக்கா அதுல? அந்த நைட் தான் போட்டிருக்கோம். இன் பை நைட்னு போட்டிருக்கோம். அது என்ன அர்த்தம்? இன்டிக்ளைனபிள் அவ்யயம். ஓ அவ்யயம். ஓகே. அவ்யயம்னா it is not declinable. It cannot decline. நீட சப்த மாதிரியோ இல்லாட்ட வாபி சப்த மாதிரி it cannot decline. It is as it is. திவா நக்தம் by night. Okay. Indeclinable. Indeclinable. It is அவ்யயம். உபவிஷதி பரஸ்மேபதி. இதுல உபன்றது உபசர்க்கம் இல்ல மாதாஜி? உபசர்க்கம் வரும். அப்போ விஷதி அப்படிங்கிறது சிட்ஸ். தாத்து வந்து விஷ் தாத்து வருங்களா மாதா? Yes, yes. Good. விஷதி தீதா அந்தீத மாதிரி. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் விஷதி. அதுக்கப்புறம் வந்து டயத்தே அது ஆத்மனிய பத்தி. இப்பதான் சொன்னீங்க மாதா கொஞ்ச நேரம் முன்னாடி. தீதா அந்தி வராம வேற இது வந்தா அது ஆத்மனிய பத்தி சொன்னீங்க மாதா. அது தாத்து வந்து டயத்தாத்து. ஓகே. ஃப்ளைஸ் மீனிங். அதுக்கப்புறம் வந்து வசதி டயதாத்துவாமா? இல்ல, actually that is a very different தாத்துமா. இப்போதைக்கு இது படிங்க. ஓகே. சரி. வசதி
வசதி வந்து தீதாந்தி. அதே பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பரஸ்மைபதி வசதி டுவெல்ஸ் வஸ்தாத்து. வஸ்தாத்து தானங்க மாதாஜி? வசதாத்துவா என்ன Vas தாத்து? dhatu, vas dhatu. That வஸ்தாத்து. dayate is P dhatu. Okay. ஓஹோ. Dayangarது வந்திருக்கு. That is because of the rule of the verb. But D is the dhatu. Okay. D to fly. Dayate flies. Vasati, vas is the dhatu. வஸ்தி பதி பரஸ்மைபதி ஏகவச்சனம். தீ அது அதுக்கப்புறம் ரட்டந்தி. ரட்டந்தி பரஸ்மைபதி கால் அவுட் அழைக்கிறாங்க. ரட்டந்தி ரட்டனம் கரும் இல்ல ரட்டனம்னா திரும்ப திரும்ப ரட்டனம் கரு மெமரைஸ் பண்றது. ரட்டதி இதுவும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ரட்டந்தி சாரி தீதா அந்தி. அந்தி வந்து பகுவச்சனம்ல வரும் மாதாஜி. பகு இல்ல பகுவச்சனம் ஏகவச்சனம். மாதாஜி ரட்டந்தி தீதா அந்தி. அந்தி அது அந்தி பரஸ்மைபதி பிரதமா என்ன வரும்? பிரதம புருஷ பகுவச்சனம். அவ்வளவுதானே. ஓகே. ஆனா தாது என்ன தாத்து வரும் மாதாஜி? ரட்டு தாத்து. ஓகே. அதுக்கப்புறம் பட்டதி பட்டதஹ பட்டந்தி மாதிரி ரட்டதி ரட்டதஹ ரட்டந்தி. ஓகே மாதாஜி. மாதாஜி அது அடுத்து படிக்கிறது பிளவதே. பிளவத்தே. பிளவத்தே ஆத்மநேபதி. இப்ப சொன்னீங்க தே வரும்போது ஆத்மநேபதி வரும். அது ஜம்ஸ் அப். அதுக்கப்புறம் ப்ளூ தாத்து. ப்ளூ தாத்து. தே வந்து ஓகே மாதாஜி. தாத்து மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பரவாயில்ல. அது சரி மாதாஜி. ஜம்ஸ் அப். ஜம். ரட்டந்திக்கு என்ன தாத்து மேம்? என்னமா? ரட்டத்திக்கு ரட். Okay. So you can see how the forms are here. Te, it's a lab dhatu is here. Lab is the atmanepadi dhatu. See, they have given in the book itself. Te ite ante, se ite dve, ee vahe mahe. Okay. Ee vahe mahe. Annu vandu adula illaya? I forgot it. Ee vahe. Yes. Labate, labete, labhante, labase, labhete, labatve, labhe, labhavahe, labhamahe. பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிளவத்தி. Okay. E vahe mahe. That is the way it goes. So that E will be labhode, E varum labhe. Appo labha vahe, labha mahe. Appo labate, te, ite, ante, labate. Then the next dvivachanam will be labhete, labhante, labhase, labhethe, labatve. Okay. Then labhe ye. Uttama purusha will be labhe, labhavahe, labhamahe. Okay. அதுக்கப்புறம் காக்கஹ. Ama will be something else. Okay. So these are the forms we have to remember. Lab we can take as a model dhatu for Atmanepadi because this lesson has got Atmanepadi dhatu. Okay, Mata. Tishtati. See, there give the difference in meaning. Tishtati, uttishtati. Tishtati is stand. Stand, okay. Utte plus tishtati will be uttishtati. Uttishtati means get up. Okay, getting up. So he stands. Saha tishtati. He stands. Saha uttishtati. He gets up. Sarati, sru dhatu, to move, okay, to move, to go, anything. He moves, or he goes. Anusarati, we just now saw, follows. See, because you are joining a upasarga, the meaning gets changed. Okay, this is when we do the upasarga, we will see that. Just because like this, saw this, I'm just telling you. We are reading upasargas. When we read, see, the same way wish means to enter. But when you say upa wish means to sit. So when you join the prefix upa to wish, okay. So we say wish, pravesha, to enter.
அதான் அந்த சம்ஸ்கிருத பாரதி எக்ஸாம்ல Pravesha, the first exam, is you are entering into Sanskrit. From that only we got the word Graha Pravesha. So we are entering into a house. See this, Sanskritam is a word that where we can just go on adding words. So Vishora, when we say Uppa, when you say sit. Okay. So these are some things just I'm telling you, just to understand. Now, yeah, somebody else was not read. Come forward. Who was not read today? Where Elena, where Myself, Yara? madam. Who is that? Sujata, madam. Sujata, madam. Read. This one, Kakaha. 1 second, madam. Kakaha. Akaranta pumlinga kaka shabdaha pratama vibhakti ekavachanam. Bekaha. Akaranta pumlinga beka shabdaha pratama vibhakti ekavachanam. Akasham. Napumsakalinga akaranta napumsakalinga akasha shabdaha pratama vibhakti ekavachanam. Varshaha. Akaranta strilinga varsha shabdaha pratama vibhakti ekavachanam. Vapi. Varsha shabdaha pratama vibhakti ekavachanam. Ekavachanam or bahuvachanam? Varshaha. Bahuvachanam, madam. So always plural. Always plural, yes, madam. Varshaha, always plural, bahuvachanam. Vapi. Ikaranta strilinga vapi shabdaha pratama vibhakti ekavachanam. Nidam. Needam. Akaranta napumsakalinga. Okay, napumsakalinga. Okay. Nida shabdaha pratama vibhakti ekavachanam. Naraha. Akaranta pumlinga nara shabdaha pratama vibhakti ekavachanam. Bhumihi. Ikaranta strilinga bhumi shabdaha pratama vibhakti ekavachanam. Diva. This is during daytime. Avyayam. Devaha. Akaranta pumlinga deva shabdaha pratama vibhakti ekavachanam. Naktam. This is indeclinable. So what by did night. you say? Avyayam. Do the first sentence. Kaha shakayam upavishati. Kakaha. Akaranta pumlinga kaka shabdaha pratama vibhakti ekavachanam. Shakayam. Shaka shabdaha. Akaranta strilinga shaka shabdaha. So saptami vibhakti ekavachanam. Sitayam, like that. Sitayam. Shakayam. Sitayam. Upavishati. Kriyapadam parasmaipadi. Pratama purusha ekavachanam. Vishati. Upavishati. Upasargam. Dhatu vish dhatu. Kakaha shakayam upavishati. Crow sits on the branch. Okay. Madam, shall continue? Yeah, continue. Sa diva akashe dayate naktam nide vasati. Nide vasati. Sa tat shabdam saha, like saha, madam. It is saha only. The Saha. visarga is a lopa there. Lopa means it is invisible. Okay, That saha. is due to some sandhi rule which we will learn later. There is visargam. Actually, saha, diva, saha is saying about the crow. Crow, திருப்பி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? காக்கா சொல்லிட்டு அது we say for he, avan, we say like that. So we use the pronoun. So here we are using saha. Saha. Diva
अव्ययम during daytime. आकाशे अकारान्त पुंलिंग आकाश शब्दः No, सप्तमी आकाश आकाशः नपुंसकम or पुल्लिंगम? I don't know. I have to see. Here, Or akasham. Akasham, it is given. So it is napumsakam only. नपुंसकलिंगम नपुंसकलिंगम आकाश शब्दः सप्तमी विभक्ति एकवचनम् आकाशे डयते क्रियापदम् आत्मनेपदी प्रथम पुरुष एकवचनम् नत्तम नत्तम अव्ययम्. They are both are there in akasha. You have the pullinga also. You have the Napumsakalinga. Sorry, napumsakalingam also. Okay, so both are the same. So if it is coming as a karma padam, you can take it as akasham. Akasham. If it comes, you can take it even as Nitya Vibhakti also, both in Napumsaka and Pullinga also. Akasham comes, you can take it because the word has got both the lingas. In Pullinga also Akashaha. If it is Pullinga, it is Akashaha. If it is Napumsakam, it is Akasham. Akasham. Okay. That difference. Akashe dayate. There are two sentences here. Saha diva akashe dayate. The same saha you will apply here also. Saha naktam nide vasati. Okay. There are two verbs. Okay, Two kriya padams. So otherwise you will do mistake. Now tell me the first one. Saha diva akashe dayate. So what is the meaning? During daytime it flies in the sky. Okay. Flies in the sky. Okay. Then Naktam nide vasati. Naktam. During by night. At night. It dwells in the nest. So by night it dwells in the nest. Yeah. Okay. You can mute yourself. Okay, madam. Thank you. Somebody else come forward. I will not call because everybody has got a turn. Now those who are willing, please come. We'll finish this lesson also. நான் வேணா படிக்கிறேன் மேம். Okay, படிங்க. बेकाः वापीषु वसन्ति. बेकाः बेकशब्दः अकारान्त पुल्लिङ्ग बेकशब्दः बहुवचनं प्रथमा विभक्ति. First say the vibhakti, then say the vachanam. प्रथमा विभक्ति एक बहुवचனம். வாப்பி வந்து வாபீஷு வந்து சப்தமா விபக்தி. So வாப்பி ஈகாராந்த ஸ்திரீலிங்க வாப்பி சப்தः சப்த என்ன சொல்றது அது சப்தமி விபக்தி ஏகவச்சனம். Ekavachanam. Vapyau, vapyoho, vapishu. Vapishu, bahuvachanam. Oh, sorry. Rameshu. Okay. Vasanti is vas ilaya. Vas dhatu. Vas dhatu parasmaipati. Bahu. என்னது? Pratama Purusha bahuvachanam. Okay, next line. Okay. Bekaha vapishu vasanti வந்து the frogs live in the well. In the well. Okay. In the well, it is bahuvachanam. Oh, in the wells அப்படியா? This is where you have to understand. Okay. We are not saying vapyo. We are saying vapishu. So it is wells, in the wells. Okay. Te varshasu ratanti. Ratanti na call out. Okay. Te வந்து beka. Te வந்து bahuvachanam தெரியுது. I can't remember. What is the shabdam? Tava. Taute. என்ன ma'am? Yes.
Takaranta. தத் Takaranta தத் சப்த pullinga தத் சப்தः Tat shabda. Actually, it is a sarvanama shabda. Okay, it is a pronoun. So you can Okay. also say sarvanama, but it's okay. Takaranta pullinga tad shabda. இது த்ரிஷுலிங்கேஷு சொல்ல வேண்டாமா? என்னமா? த்ரிஷுலிங்கேஷு வேண்டாமா? ஏது திரிஷுலிங்கேஷு யாருமா கேக்குறத? தே அப்படின்னு. Yes, yes. Yaar, who is asking first? You know. லலிதா லலிதா பாலாஜி. பாலாஜி நினைக்கிறேன். Anita Balaji, madam. Tad shabdam is for he, she, it. Okay. Okay. For all three. Then Trishulingeshu is only for I and you. Okay. First person, second person ku mattumda. This is third Trishulinga. person. Prathama purushala use pannu. Okay. Okay. So that shabdam will always be in Prathama purusha. No. Asmat shabdam is for Uttama purusha we use, and Vishmat shabdam we use for Madhyama purusha. Okay, the verbs when we are taking it. They are Trishulingeshu. I and you can say for anybody, whether they can be a Pullinga or a Strilinga or a Napumsakalinga. But that shabdam, saha, he, sa, she, tad, it. Okay, understood, madam? Okay, madam. Okay. So te. So Okay. Dakaranta Pullinga tat shabdam Prathama vibhakti bahuvachanam. Saha taute. Okay. Unless you all study the vibhaktis, no, it is going to be difficult for you all. Okay. Then वर्षासु आकारान्त स्त्रीलिंग वर्षा शब्दः सप्तमी विभक्ति एक बहुवचनं वर्षा रटन्ति रटन्ति வந்து பரஸ்மை रट धातु परस्मैपति विकस இல்ல வசந்தி இல்லையா வசதி Ratanti. சாரி ஐயோ அடுத்து போட்ட ரட்டந்தி ரட் இல்ல Rat dhatu. ஓகே Okay. ரட் தாத்து Purusha and Vachanam you have to say. रट धातु परस्मैपति இல்ல என்ன சொல்றது அது Yes, it is Prathama Purusha. பிரதம புருஷ பகுவச்சனம். Yeah. So te ratanti. Te ke yaar avanga? Bekaha. பேகாக Bekaha. Varshasu. வருஷாசு மழை காலத்தில் ரட்டந்தி ரட்டந்தினா கால் அவுட் ஸோ they in the rainy season they call out. Next also you do. Ayam bekah பூமௌ प्लवते. பூமௌனா இதுவா இருக்கும் earth-ஆ இருக்கும் இல்லையா प्लवते is jumping. Okay. Ayam madhyama purusha. First lesson we did I am. Makaranta. they Idam shabdam. ஞாபகம் இருக்கா? First lesson. I am ajaha. Iyam mala. Idam patram. First lesson we did that one. ஆமா this இல்லையா this இல்லைன்னா that அப்படி வருமா இதம்னா this Idam shabdam தான். So I am நாலே this தான். this okay this okay அப்ப I am சொல்லும்போது எப்படி மேம் சொல்ல முடியும் அப்ப வேர்ட் மகாராந்த புல்லிங்க இதம் சப்தः இதம் Prathama சப்தः vibhakti ekavachanam. Why it is Prathama vibhakti ekavachanam? That is why I asked you to do. What is the next one? Bekaha. Bekaha is what? புல்லிங்க. Again, Prathama vibhakti ekavachanam. Pullinga. So I am is also pullinga. Last class only I spoke to you about Visheshanam. Do you remember? Adjective. The last class I spoke to you about the adjective. And I said Yallingam, Yatvachanam, Yacha Vibhakti, Talli Visheshyasya, Tallingam Tatvachanam Sacha Vibhakti, Visheshanasya. That means
whichever lingam, whichever vachanam, whichever vibhakti is for the visheshyam. Visheshyam na the noun. That same vibhakti, same vachanam, and same lingam should be there for the visheshanam. That is the rule in Sanskritam. So Okay. Bekaha is pullinga. So Ayam also has to be pullinga. You cannot say Iyam Bekaha. Keep it in your mind. So the same linga should be there. புரியுதாமா? Okay, ma'am. ஏ லிங்கம் தான் இருக்கணும். இதுல புல்லிங்கனா விசேஷணமும் புல்லிங்கமா தான் இருக்கணும். The adjective and the noun should correlate with each other. So this ayam is the visheshanam. Ayam வந்து okay. Ayam வந்து மகாராந்த புல்லிங்க ayam சப்தः idam shabdah. idam சப்தः. Okay. Pratama vibhakti. idam சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். बेकः अकारान्त पुल्लिंग बेक शब्दः प्रथमा विभक्ति एकवचनम. भूमौ வந்து பூமிஹி மாதிரி. So ஹரிஹி சப்தம் தெரியாது. Okay, பூமௌ பூமி இகாராந்த. Bhumi is always striling, okay? Oh, okay. इकारान्त स्त्रीलिंग भूमि शब्दः I think बहुवचनं. प्रथमा विभक्ति बहुवचनं. பூமியில். ஓ, பூமிகளில் இல்ல, பூமியில். பூமௌ சப்தமி ஏகவச்சனம். ஓகே. प्लवते प्लू धातु परस्मैपदी. This parasmaipadi, it is te. Oh, आत्मनेपदी. प्रथम पुरुष एकवचनम. ते एते अन्ते. So what will you say? This frog boomau in the earth or in the மண்ணு on the land இல்ல ground. Ground, anything you can say. பூமியில் இந்த தவளை பூமியில் குதிக்கிறது. Yeah, I think we can stop here. Now, we'll stop here. Continue in the next class. Madam.